நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போதான் சனி பயிற்சி முடிஞ்சது, குரு பயிற்சி முடிஞ்சது, உடனே சனி வக்ரம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன சார்? சனி வக்ரம் என்பது எப்பொழுதுமே நடக்கக்கூடியதான். சனி தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படுவது தான் வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவா ஒரு கெட்டவன் திடீர்னு நல்லவனா மாற போறான். எப்பயிலேருந்து? ஜூலை 27 டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த 6 மந்த்துக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது எல்லார் வாழ்க்கையிலையும் வெறும் மங்களங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும்தான் நடக்க போகுது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் சூப்பராக இருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ஓகே சார். சார், சாகசம், தைரியம், இல்ல ரிஸ்க் இருக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற நேயர்கள் நம்ம தனுஷ ராசி நேயர்கள், அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி சார் இருக்கு? சனி பயிற்சியை பொறுத்தவரையிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே சனி. வாழ்க்கையிலே செல்வியா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தான் முக்கியம். நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கேன் என்றால் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது எப்படி? 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சனி பகவான் வரும் பொழுது, அவர் வக்கரமாகும் பொழுது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இவங்களால பண்ணவே முடியாது. நான் பாட்டுக்கு இருந்தேன் சார், டீம் மெம்பரில் ஆளுலேருந்து என்னை பிடிச்சி டீம் லீடர் ஆக்கி விட்டானுங்க சார். இப்போ நான் கம்பெனியே தவமாக கிடக்கிறேன் சார். காலிலேருந்து நைட் வரைக்கும் வீட்டுக்கு போய் விட மாட்டேங்கிறாங்க சார் என்பது ஏற்படும். அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது சரி வேறு சாப்பிட மாட்டீங்க, தண்ணி குடிக்க மாட்டீங்க, உடம்பு ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்க போன்றவை. இவர் 2 குடைவனாக இருந்து வக்கரம் பெறுகிறார். இது இன்னும் மோசமான விஷயம். என்ன மோசம் என்றால், நாம் 2 குடைவராக வக்கரம் பெறும் பொழுது தன பிராப்தியை ப்ராப்ளம் என்ன ஆகும்? வாங்க ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம், வாங்க தெங்கனிக்கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம், எனக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம மெஸ்மரைசிங் வேர்ட்ஸால நம்ம மனசை மயக்கி நம்ம கையில் இருக்கிற பணத்தை பிடுங்கணும், அதான் அவனுக்கு டார்கெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராப்ல போய் மாட்டுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்ச ஆளா, முக்கியமான விஷயம் தெரிஞ்ச ஆளா, இல்லைன்னா பண்ணவே பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் பேங்க்லேயே எப்படி போட்டுங்க, பேங்க்லேயே மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுங்க, தேவையில்லை. யாரிடமும் சீட்டு போட்டு ஓடி போகிறதுலாம் இந்த பீரியட்ல தான் நடக்கும். அப்போது நீங்கள் சீட்டும் போட வேணாம், ஒன்றும் போட வேணாம். நீங்கள் அதுக்கு பதிலாக பேங்க்லேயே கேட்டிங்கன்னா அவங்களே பெட்டர்மெண்ட்டான பிளான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணுங்க. 3 குடைவராக இருந்து வக்கரம் பெறும் பொழுது கூட பிறந்தவங்க கூட சண்டை வரும். கூட பிறந்தவங்க அப்போ ஏதாவது அண்ணன் ஏதாவது சொல்கிறாருன்னா, அண்ணன் பேச்சு 1 வே அப்படின்ட்டு கம்முன்னு விட்டுருங்க. அண்ணா பேசுறது 6 மாதம் ஒரு இப்படி தான் பேசிட்டு இருப்பார், அப்புறமா சரியாயிருவாருங்கிறத புரிஞ்சுக்கணும். டிசம்பருக்கு அப்புறம் சகோதரர்களுக்குள்ள சண்டைலாம் வராது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவசரத்தில் நாம் பேசும் வார்த்தைகளுக்கு நிதானமாக நாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அண்ணா இப்போ ப்ராப்ளம் சண்டை போடுறீங்க, அண்ணாவை ஏற்று பேசிட்டீங்க, திரும்பவும் உடஞ்ச கண்ணாடி ஒட்ட வைக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். 2ஆம் இடத்துக்குடையவன் வக்கரம் பெறும் பொழுது படிப்பு டிஸ்டர்ப் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, படிக்கும் பிள்ளைகள் ஜாக்கிரதையாக படிங்க, ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருங்க, அது மாதிரிலாம் நடக்கும். 4 இந்த 4, 5, 6 பார்ப்பதால் ஹெல்த்தில் ரொம்ப திரும்பவும் சொல்கிறேன், ஹெல்த்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். வாக்கிங் போகிறது, ஏன்னா சனினாலே கால்களில் தான் பிரச்சனை வரும். வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுங்க. ஸோ 4ஆம் இடத்து சனி பகவான் 10 பார்க்குறாரு. இது ஒன்று தான் நல்ல விஷயம் செல்வியா. இவர்களுக்கு ஹெல்த்து ஒரு முன்ன பின்ன இருந்தாலும் பிராண்ட் ஆவாங்க. இவர்களை உலகமே பார்க்கும். இவர்களை 10ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்றார்? 10 பார்க்கும்போது உலக புகழ் பெற வைக்கிறார். உலக புகழ் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், எங்கேயோ போயிட்டேன் சார் அப்படிங்கிறதுலாம் நடக்கும். நம்ம கம்பெனியை பற்றி எத்தனை இன்வெஸ்டர்ஸ் வராங்க, நான் தரேன், நான் வரேன், நீ வரேன்னு போட்டு வராங்க, அதெல்லாம் நடக்கும். 10ஆம் இடத்த சனி பகவான். அடுத்து 10ல் இருக்கிற சனி பகவான் உடம்ப பார்க்குறாரு. இது மீண்டும் ஆபத்து. சனி உடம்ப பார்க்கும்போது என்ன ஆகும்னா, திரும்பவும் சொல்றேன், தேர்ஸ்டி, தண்ணீர், ஹிருதயம், இந்த ஈரல், இது போன்ற பிரச்சனைகளே தருவார். ஸோ அப்போ ஒழுக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஒழுங்கா உடம்ப பார்த்துக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், அது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். சனி பகவான் ஹெல்த்தை தான் பார்க்குறார், ஹெல்த்தை தான் கெடுப்பார். மற்றபடி இவர்கள் லைஃப்ல சூப்பராக இருக்கும். கரெக்டாக தூங்கி கரெக்டாக இருந்துச்சு நோ ப்ராப்ளம். கண்டிப்பா சார். இவங்க என்னதான் ஃபினான்ஸ்ல ராஜாவா இருந்தாலும் இவங்க காதல், பர்சனல் லைஃப், திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதுல எந்த மாதிரி டிரான்சிஷன் வரும் தெரிஞ்சுக்கலாம். இவர்களுக்கு சனி பகவான் இப்ப அந்த அனுகிரகத்தை தரவே இல்லை. உண்மை என்ன அப்படின்னா, 7 குடையவர் இவர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருப்பதால் இவர்களுக்கு இப்போதைக்கு திருமண யோகம், லவ் இந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. இவர்கள் இப்போ ஒர்க் பண்ற நேரம். ஒர்க் வேற எதுவும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அவர்கள் இப்போ இந்த எலான் மஸ்க் மாதிரி தான் எனக்கு அடிக்கடி பிடிச்ச வார்த்தை, ஐ வேக்கப், ஐ வில் ஒர்க் அண்ட் ஐ எம் ஸ்லீப்பிங், திரும்ப எந்திரிச்சு வேக்கப், ஒர்க். இது மாதிரி தான் ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண போறாங்க அடுத்த 6 மாசமும். ஆனா இதுல என்னன்னா, இவங்க நிறைய சம்பாதிச்சிருவாங்க. என்னன்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்.
வாய்ப்பை தரும் தெய்வம் சனி பகவான். இவங்களுக்கே தெரியாத ஸ்கில்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட இருக்கிறத அறிமுகம் பண்ணுவார் சனி பகவான். ரொம்ப அழகா வச்சிருப்பார். கண்டிப்பா சார். இவங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு? இவர்கள் பரிகாரங்கள்னு ஃபாலோ பண்ணா முக்கியமாக இவர்கள் பண்ண வேண்டியது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வீட்டுல ஒரு பால ஆஞ்சநேயர் படம் வச்சுக்கணும். படம் வச்சுட்டு வால்ல இருந்து தலை வரைக்கும் சந்தனத்தால குங்குமத்தால பொட்டு வைக்கணும். குரங்குக்கு அழகு பண்ணா ரொம்ப பிடிக்கும். ஆஞ்சநேயரை அழகு பண்ணா ரொம்ப பிடிக்கும். சனிக்கிழமை காலையில 7:30-9 ராவு காலத்துல இதை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. வணங்கிக்கோங்க. சனி பகவான் உங்களுக்கு இவ்வளவு டென்ஷனை கொடுக்க மாட்டார். இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா டென்ஷன். கண்டிப்பா சார். நீங்க ஒரு உலக நீதியை அருமையா சொன்னீங்க. அவசரமா பேசுற வார்த்தைகளுக்கு நிதானமா பதில் சொல்ல வேண்டும்னு இதை நம்ம நேயர்கள் மட்டும் இல்ல எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு அருமையான விஷயம். நன்றி சார். நன்றி.